வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கம் எடுத்துக்காட்டு 5.19 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5.18 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.19 கொடுக்கப்பட்ட மர உருவ வரைபடத்தை இயற்கணித கோவையாக மாற்றுக. ஒரு மர உருவ வரைபடம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இயற்கணித கோவையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு சிம்பிள்ஸ் இருக்குது. இங்கே ஒன்று பெருக்கல் குறி இருக்குது, இன்னொன்று ப்ளஸ் குறி இருக்குது. நான் ப்ளஸ் குறியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். அது லெஃப்ட் சைடில் இருக்கனால ப்ளஸ் குறி 2 இருக்கா. 2 குறியில் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ப்ளஸ் குறி இருக்குது. அந்த ப்ளஸ் குறியை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதை எடுத்து 7 + t இதை இப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டேன். அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் உள்ளதை எழுத போகிறேன். ரைட் சைடில் என்ன இருக்குன்னா மல்டிபிள் சிம்பிள் 5 அது இருக்குது. ஓகேவா, அதை எடுத்து எழுதிக்கிறேன். பெருக்கல் குறியீடு 5. ஓகேவா, இதை வச்சுக்கிட்டு நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமை பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு போட்டு வரைஞ்சோம்ல, அந்த டயக்ராம் பாருங்கள். 7 + t அதை எடுத்து அப்படியே எழுதுவோம். 7 + t. ஓகேவா, அடுத்து பாருங்கள். அடுத்த படம் என்ன இருக்குது, மல்டிபிள் குறி இருக்குது, 5 இருக்குது. அதை அப்படியே தனியாக அடுத்து எழுதிடுவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். 7 + t ப்ராக்கெட்டில் எழுதிக்கங்க × 5 மல்டிபிள் சிம்பிள் 5. ஓகேவா, நம்ம ப்ராக்கெட் சிம்பிள் போட்டாலும் பெருக்கல் குறி போட்டாலும் ரெண்டுமே என்னன்னா மல்டிபிள் பண்ணணுன்னு தான் அர்த்தம். அதனால் நம்ம 7 + t ப்ராக்கெட் 5 எப்படியும் எழுதலாம். ஓகேவா, இப்போ இது இயற்கணித கோவை. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இயற்கணித கோவையாக மாற்றுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் இயற்கணித கோவை. இயற்கணித கோவைன்னு எடுத்து எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதினோம்னா முடிஞ்சிடுச்சு. இது ஒரு இயற்கணித கோவை. இப்படி எடுத்து எழுதிடுங்க கடைசியில். ஓகேவா, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட மர உருவப்படத்தை இயற்கணித கோவையாக மாற்ற சொன்னாங்க. அது மாதிரி மாற்றியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை